வணக்கம் வியூவர்ஸ். காணொலியில் நம்ம தியானம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தியானம்ங்கிறது பொதுவாக இந்தியாவில் அதிகமாக நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வெளிநாடுகள்லேயும் பரவி இருக்கு. பட் அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க இதுலேயும் தியானங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் அது பிரபலமானதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த காலத்துலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் அந்த வரலாற்றை மாற்றாமல் நம்ம சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகளெல்லாம் வச்சு நம்ம அதிலிருந்து முறைகள்லாம் எடுத்து பண்ணுறதுனால நம்மளது ரொம்ப பாரம்பரிய பழைய முறை, ஆதிகால முறைகளில் நம்ம தெய்வத்தன்மையோடு தியானம் பண்ணுற மாதிரியெல்லாம் நிறைய வகைகள்லாம் இருக்குதுங்க. அதில் தியானம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன அலசல் பண்ணிடலாம். இப்போ தியானம்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம முன்னோர்கள், மூதாதையர்கள் இந்திய மண்ணில் கண்டிப்பாக அவங்கெல்லாம் வாழ்க்கை நடத்தும் போது, இல்லை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பொதுவாக எல்லா மனிதனையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது உலக மனிதர்களில் பிறப்பு அவன் நாகரீகம் அடைகிறதுக்கு முன்னாடியே காடுகளில் வேட்டையாடி கொண்டிருந்த போது அவனோட மனநிலை கட்டாயம் வேற மாதிரி இருந்திருக்கு. அதாவது உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ அவன் ஐம்புலன்களில் அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பானுங்க. இப்போ எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம், அந்த சத்தம் ஏதோ ஆபத்து வருதா அப்படிங்கிற உணர்வுலேயே அந்த ஐம்புலனும் அவனுக்கு அதீதமாக வேலை செஞ்சுருக்கும். அப்போ அவன் ஒரு ஸ்டேட்டில் இருப்பான், மனநிலை. அதாவது அவன் உடல் அந்த ஆரோக்கியம், அதுலேயே அவன் ஆரோக்கியத்தையும் சேர்த்து அவன் பார்த்துப்பான். ஏன்னா மனோதைரியம் அதிகமாக இருக்கும். அதுபோக அந்த ஐம்புலனும் அலர்ட்டாகவே இருக்கும். இது இயற்கையாகவே அவன் தியான நிலைக்கு போயிடுவான். அவனுக்கு சில அறிவுகளில் வேலை செஞ்சு அந்த அறிவுனால தான் நம்ம இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அவனோட அந்த வேட்டையாடும் குணத்துலேயே நீங்கள் அந்த காது ஷார்ப்னஸ் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சின்ன சத்தம் கேட்டாலும் கூட அந்த சத்தம் அவனுக்கு அப்சர்வ் ஆகிக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க, அங்கே ஏதோ வருது. பறவை கத்துற சத்தம் கூட அவன் கேட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுபோக ஏதாவது இப்போ மழை வருது, ஏதாவது டிசாஸ்டர், அதாவது ஏதாவது இயற்கை பேரழிவு, சீற்றம் இதெல்லாம் அவனால் உணரக்கூடிய அளவுக்கு அவன் உடம்பு இருந்தது. அதே மாதிரி சென்சரி ஆர்கன்ஸ், அதாவது ஐம்புலன்களும் தோல்ல இருந்து, அதாவது உடம்புல இருக்க தோல் மூலமே அதிர்வுகளை உணர அளவுக்கு அவன் கெப்பாசிட்டி இருந்துக்கு. மற்றபடி என்னென்னா, உடம்புல நிறைய சுரபிகள்லாம் கரெக்டாக வேலை செஞ்சதுங்க. 100% ஒர்க் ஆகும். அதான் நம்ம உடலோட தன்மையே அதுதான். அதெல்லாம் ஒர்க் ஆச்சுனாலே மனிதன் நோய்வாய் இல்லாமல், உடல் உபாதை இல்லாமல், நல்ல மனநிலையோடு, நல்ல அறிவு சார்ந்து பயங்கர ஞானத்தோடு இருப்பாங்க. அதில் சித்தர்கள், யோகிகள்லாம் அதை கரெக்டாக அதை மூளை பிடிச்சிட்டாங்க. அதாவது ஞானத்தையும் அறிவையும் உடலையும். இவங்க வேட்டையாடுற குணம் நார்மல் இயல்பான மனிதர்கள் செய்யக்கூடியது. அதை இவங்க விஞ்ஞானிகள் மாதிரி நம்ம சித்தர்கள், யோகிகள், ஞானிகள்லாம் அதை கண்டுபிடிச்சி சுரபிகள்லாம் என்னென்ன சுரபி இருக்குதுங்கிறதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி எல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் மிக மிக ஆச்சரியமான விஷயங்க. ஏன்னா இந்த காலத்தில் நாம் சயின்ஸில் கண்டுபிடிக்கிறதில்ல, அந்த காலத்துலேயே எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, உபகரணம் இல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி சுரபிகள்லாம் கரெக்டாக 100% வேலை செய்யுங்க. அதாவது உடம்புல மெயினாக சுரபிகனால தான் நம்ம வேலையே நடந்துகிட்ருக்குது. எல்லா இதுவும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சதுன்னா நம்ம மைண்ட், உடலும் மனமும் ஒரே மாதிரி இயங்கும். எல்லா ஞானம், அறிவு எல்லாமே பக்காவாக இருக்கும். இன்றைக்கி மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சுரபிகளாக என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாமே சுரக்கிறது கம்மியாயிடுச்சு. அதாவது தேவையான அளவு இல்லாமல் மாறி மாறி வர்றதுனால தான் நோய் நொடிகளில் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. ஆக்சுவலி அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கான முயற்சி மனிதன் இப்போ மேற்கொண்டாலும் முடியறதில்லை. ஏன்னா நம்ம சீதோஷண நிலை மாற்றம், அப்புறம் உணவுகளில் கலப்படங்க, மனிதர்களோட வார்த்தை, வேலைப்பளு, இதெல்லாமே மைண்டில் உள்ளே போய் நம்ம மூளைக்கும் சுரபிகளுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. உதாரணத்துக்கு நாக்கில் பார்த்திங்கன்னா சுவைத்தன்மை இருக்குது, அதனால் நாக்கில் உமிழ்நீர் சுரக்குது. அதோட உணவு எடுத்துக்கொள்ளும் போது அது சீக்கிரம் வயிற்றில் ஜீரணமாகுது. அதுக்கப்புறம் நிறைய உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதுங்க. இது எல்லாத்தையும் விட மெயின் என்னென்னா, நம்ம உடம்புல நம்ம கவனமே செலுத்தாமையும் அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. இந்த காலத்தில் நம்ம மனநிலையே வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு பறக்கிற மனநிலைமையில் இருக்குது. அதாவது எங்கேயோ ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. மூளை எப்பவுமே ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருக்குது. அந்த திங்கிங் இவங்க குறைச்சி, நான் இங்கே தான் இருக்கிறேன்,
இந்த இடத்துல இருக்கிறேன், இப்போ லைவாக இருக்கேன், என்னை சுற்றி சொந்த பந்தங்க இருக்காங்க, இயற்கை இருக்குது, எனக்கு இந்த சத்தம் கேட்குது, நான் இந்த இது உணர்றேன் அப்படிங்கிற அந்த இதே இல்லாமல் போயிடுச்சுங்க. அது வந்து உணர்ந்தாலே நம்ம தியானத்தோட முதல் படிங்க அது. அதை பண்ணிட்டு தான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். அதுதான் முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து சுவையை எதுவாவது டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோமா, அது சாப்பிட்றோம் நிறையா. நாக்குக்கு உடம்புக்கு ஒவ்வாத விஷயத்தில் நாம் போய் ஈடுபாடு கட்டி செலுத்துகிறோம். ஒன்றும் இல்லைங்க, தண்ணி குடிக்கும்போதே அதையே சுவைச்சு குடித்தாலே நம்ம தண்ணி உடம்புல ஒட்டுங்க. அதே மாதிரி எல்லாம் நல்ல உணவுகள், அதாவது காபி டீ நான் சொல்ல வரலைங்க, மற்ற அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சொல்ல வரல. நல்ல உணவுப் பொருட்கள், இயற்கை காய்கறிகள் உணர்ந்து நல்லா ரசித்து சாப்பிட்டோம்னா கட்டாயம் அது உடம்புல போய் ஒட்டும். இப்போ நிறைய பல வியாதிகளுக்கு காரணமே நம்ம உணவு என்னென்னமோ சாப்பிட்றோம், எவ்வளவோ சத்துள்ள உணவுலாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து உடம்புல ஜீரணமாகி அது உடம்பு கிரகிக்க மாட்டேங்குது. அது திருப்பியும் அந்த சத்து வந்து சக்கையாக தான் வெளியே வருது ஒழிய, உடம்பு கிரகிக்கிறது 1% 2% தாங்க. இன்னும் பழமாக சாப்பிட்றேன், நான் ஜூஸாக குடிக்கிறேன், அதை சொன்னாலும் அதில் கிரகிக்கிற தன்மை எவ்வளோ இருக்குதுங்கிறது எனக்கு முக்கியம். நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம், ரிச் ஃபுட் சாப்பிட்லாம், அதை முளைக்கட்டின கீரை சாப்பிட்றேன், அதையும் சாப்பிட்றேன்பாங்க, ஆனால் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றேன்பாங்க, சாரி. இது எல்லாமே வந்து இதுதாங்க மெயின் வந்து உணவு. நம்ம அந்த இருப்பிடம், அதாவது நம்ம எது செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்யணும். என்னோடய சேனல் பேர் அது ஆத்மார்த்தம்னு வச்சுருக்கேன். ஏன்னா அது செய்யும்போது நம்ம கண்டிப்பாக அதில் ஈடுபாடு அதிகமாக வரும். இது எதுக்கு இது சொன்னேன்னா, இருப்பிடம் நம்ம இருக்கிற இடத்த மஸ்ட்டு உணர்றது, அந்த ஐம்புலன்களை உணர்கிற தன்மை எதுக்குன்னா, நம்ம அதை உணர்ந்துட்டாலே, அதாவது நான் அப்படிங்கிறது என்னங்கிறது உணர்ந்தீங்கனாலே, நம்ம எங்கே இருக்கிறோம், இப்போ யாருக்காக இருக்கிறோம், நம்மளை சுற்றி என்ன இருக்குது, என்ன நடக்குதுங்கிறது நம்ம உடலுக்குள்ளே வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கணுங்க. அந்த கான்ஷியஸ் ஸ்டேட் வந்ததுன்னா அடுத்து தியானம் தான். தியானத்தில் பல வகை இருக்குதுங்க. அது வந்து என்னென்னா, இப்போ மூச்சை கவனித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நிறைய பேர் என்ன ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வருது, ஒன்று வரமாட்டேங்குது. அதில் பார்த்திங்கன்னா மூச்சை கவனித்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சுவாசம் வந்து மைண்ட் எங்கேயும் போகாமல் மூச்சை இழுக்கிறது விடுறதுலேயே இருக்குங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூச்சு காற்று உள்ளே இழுத்து எவ்வளோ நேரம் இழுக்கிறோம், எவ்வளோ நேரம் உள்ளே வைக்கிறோம், எவ்வளோ நேரம் வெளியே விடுறோம். அது பிராணாயாமங்கிறது ஒரு மெத்தடுங்க. இது நார்மலாக சுவாசிக்கிற வகையிலேயே இது ஒரு மெத்தடு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு காற்றை இழுத்து சுழுமுனை இருக்கு இல்லைங்களா, நெத்திக்கிட்ட இருக்கும், நம்ம மூச்சு அது வரைக்கும் போய் உள்ளே போயிட்டு திரும்பி அது வரைக்கும் வந்து வெளியே வர மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு வகையான தானம். ஆனால் நான் விசாரித்து பார்த்ததில் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நான் ரிஷிகேஷ்லாம் போயிருக்கேங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முறையில் தியானம் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க, மற்றதெல்லாம் எனக்கு வரமாட்டேங்குதுங்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு முறை பார்த்திங்கன்னா இது ஒரு முறைங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நெத்தி போட்டிலேருந்து ஒரு ஒளியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க, அந்த ஒளியில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த, அதாவது அந்த ஒளியிலேயே கண்ணை மூடிக்குங்க. அந்த 2 ஐப்ரோவும் அந்த அந்த இதுக்கிட்ட புருவ மத்தியில் வச்சுட்டு ஒளியை வந்து அங்கே ஒரு லைட் மாதிரி இமேஜின் பண்ணி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் மெத்தடு பார்த்திங்கன்னா, இருதயத்தில் வந்து நீங்கள் அந்த ஒளியை ஏற்றுக்குங்க, அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 7 சக்கரங்கள் இருக்குங்க. அது இமேஜினரியாக தான் நம்ம பண்ண முடியும். அதை உணர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் அது ஒரு வகையான தியானங்க. அது சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் தலையில் வந்து உச்சந்தலையில் ஒரு லோட்டஸ், அதை பூ விரிகிற மாதிரி ஒரு இது குண்டலினி சக்தி அப்படின்றாங்க. அது அப்புறம் வாசி யோகம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல முறைகள் இருக்குங்க. அதனால் இதில் நமக்கு எந்த முறை வந்து உகந்ததோ அதை எடுத்து நம்ம பண்ண கட்டாயம் பயன் இருக்குது. அதோட பயன்கள் பற்றி நான் ஒரு பெரிய வீடியோவே போடலாம், ஏன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது வந்து தியானம் வந்து எவ்வளோ வகை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் தியானம்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம். நம்ம எதனால் தியானம்ங்கிற பேச்சு வந்தது, அதாவது ஆதி மனிதனில் தோன்றி அப்புறம் நாகரீக வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கோம். இனி நாளைக்கு அடுத்த தலைமுறை வந்து சுத்தமாக மாறப்போகுதுங்க. அந்த ஒரு இதில் தான் இந்த வீடியோ போட்டேன் நான். ஏன்னா அடுத்த தலைமுறையில் இந்த தியானம்ங்கிறது கற்றுப்பாங்களான்னு தெரியல, மனநிலை மாற்றம் வருங்க. ஏன்னா இப்போவே குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெளி உலக தொடர்பு கட் ஆகிடுச்சு, தனிமை வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்போ இயற்கைக்கு மாறாக நடக்கிறாங்க. இப்போ இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது தியானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முறை. அதாவது தியானம்ங்கிறது இயற்கை சார்ந்தது.
அப்புறம் நம்ம மனநிலை சார்ந்தது. அந்த ஐம்புலன்களை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த தியான முறை வருதோ அதை பண்ணால் கண்டிப்பாக அந்த தியானம் கைகூடும். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னா, தியான சக்தி. நீங்கள் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருந்தாலும், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் அந்த தியான முறையில் சில முறைகள்லாம் இருக்குங்க. அது எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கேட்டுக்கலாம். நான் பழகிட்டு இருக்கேன். நான் பழகினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். நிறைய வகைகளை பழகிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து நான் வீடியோவில் அதெல்லாம் பற்றி சொல்கிறேன். இப்போ அந்த சில முறைகளில் உட்காந்து நம்ம பண்ணும்போது நம்ம மனம் ஒரே இடத்துல அடங்காமல் இருக்கும். சிலர் மனசை கவனிக்காதீங்கிறாங்க, சிலர் மனசை கவனிங்கிறாங்க. என்னை பற்றி யாருக்கு எது வருதோ அதை செய்யுங்க. நமக்கு தேவை என்னென்னா, அந்த மனசை அதாவது ஒன்றுமில்லாத எம்டினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தாங்க தியானம். அதாவது எண்ணம் இருக்காது, நான் யாருங்கிறது இருக்காது, நான் அந்த இடத்துல இருக்கிறேங்கிறதே இருக்காது. எதுவுமே இல்லாமல் எம்டினஸ்ன்னு சொல்லுவோம். அது உலக இயல்லிருந்து, அதாவது உலகத்திலிருந்து நம்ம விடுபடுற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு என்றைக்கு வருதோ அப்போ தியானம் முழுமையாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பொசிஷன் வர வரைக்கும் நீங்கள் முயற்சிகள் செய்யுங்க. வாழ்த்துக்கள். நல்ல மனநிலையோடு மகிழ்ச்சிகரமாக இருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தியான முறைகளை பற்றியே நான் போடுறேன். ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஆதரவுக்கு நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.